This summer, meet the magical mermaids at VGP Marine Kingdom from April 12th to May 31st, 2024. ஸோ பல்லில் ஜென்ரலாக 3 சர்ஃபேஸஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து வெளிப்பகுதி, இது வந்து பேக் சைடு, இது வந்து கடிக்கிற சர்ஃபேஸ், நம்ம கடித்து சாப்பிட்ற சர்ஃபேஸ். ஸோ எங்கே மேஜராக நம்மளுக்கு வந்து சொத்தை வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடித்து சாப்பிட்ற ஏரியாவில் தான் மேஜராக நம்மளுக்கு சொத்தை வருது. ஸோ நம்ம எப்படி ப்ரஷ் பண்ணணும் அப்படின்றது நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். நம்ம ஜென்ரலாக எப்படி ப்ரஷ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா இப்படி ப்ரஷ்ஷை வச்சுட்டு இப்படி தேய்க்கிறது தான் நம்ம பண்ணுற மிஸ்டேக். டூத் ப்ரஷ்ஷை வந்து 45 டிகிரி ஆங்குலேஷனில் வைக்கணும். 45 டிகிரினா கொஞ்சம் டில்ட் பண்ணி ஈரும் பல்லும் ஜாயின் ஆகிற ஜங்ஷன் இந்த பகுதியில் இந்த டூத் ப்ரஷ்ஷை இப்படி வைக்கணும் 45 டிகிரி ஆங்கிள்ஸில். இந்த ஆங்கிளில் வச்சுட்டு அப் அண்ட் டவுன் மோஷனில் இப்படி ப்ரஷ் பண்ணணும், ஈரையும் சேர்த்து ப்ரஷ் பண்ணணும். மேல் தாடையில் பார்த்தீங்கன்னா டூத் ப்ரஷ்ஷை வந்து வேர்ட்டிக்கலாக இப்படி பிடிச்சிட்டு இப்படி ப்ரஷ் பண்ணணும். கடிக்கிற சர்ஃபேஸை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணணும். ஸோ டெஃபினட்டாக 2 minutes அட்லீஸ்ட் நீங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும். 2 minutes போதும், மோர் தென் எனஃப் உங்கள் ஓரல் ஹைஜீனை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு. ஏன் வாய் துர்நாற்றம் வருதுன்னே சொல்ல முடியலை அப்படின்னு நிறையா பேர் கேட்குறாங்க. ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா பல்லெல்லாம் க்ளீன் பண்ணிடுவோம், நாக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா வெள்ளை கலரில் இருக்கும். ஸோ சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் நாக்கில் வந்து போய் டெபாசிட் ஆகிடும். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் க்ளீன் பண்ணும்போது, பல்லை க்ளீன் பண்ணும்போது டெஃபினட்டாக நாக்கையும் சேர்த்து டங் ஸ்க்ரேப்பரை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணணும். டூத் ப்ரஷ்க்கு பின்னாடி டங் ஸ்க்ரேப்பர் வரும், அதை யூஸ் பண்ணக்கூடாது. அதை யூஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக கம்ப்ளீட்டாக சுத்தப்படுத்த முடியாது. பல்லுக்கும் ஈருக்கும் நடுவில் இருக்கிற கேப்பில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு வந்து டெபாசிட் ஆகிட்டே இருக்கும். அது வந்து கல் மாதிரி காரையாக படிஞ்சிரும் ஓகேங்களா. ஸோ அந்த காரை தான் வந்து உங்களுக்கு பல்லு வந்து மஞ்சளாக தெரியறதுக்கு காரணம். சில குழந்தைங்களுக்கு வந்து ஹேபிட்ஸ் இருக்கும், விரல் சப்புற ஹேபிட், வாயால் மூச்சு விடுற ஹேபிட், இல்லாட்டி நாக்கால் பல்லு ஏற்றுற ஹேபிட், நெயில் பைட்டிங் ஹேபிட், நகம் கடிக்கிற ஹேபிட், இதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க கண்ட்ரோல், பேரண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அதை வந்து ஸ்டாப் பண்ணணும்னு பார்ப்பாங்க. ஆனால் அது வந்து 3 இயர்ஸ்க்கு மேலேயும் அவங்க வந்து அதை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்கன்னா டெஃபினட்டாக டென்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு வரணும். வாய் துர்நாற்றம் நிறைய பேருக்கு இப்போ பக்கத்தில் யாராச்சும் உட்காந்துருந்தா கூட ஏதாச்சும் பேசினாலே என்னடா இப்படி காலை ப்ரஷ் பண்ண என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பக்கத்துக்கு வந்து அப்படி தான் கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ வாய் துர்நாற்றம் வராமல் இருக்க என்ன செய்யணும் மேம்? அது வருவதற்கான ஏன் வருது அது? ஸோ வாய் துர்நாற்றம் பார்த்தீங்கன்னா நம்ம பல்லெல்லாம் டெய்லி நல்லா க்ளீன் பண்ணுறோம், ஏன் வாய் துர்நாற்றம் வருதுன்னே சொல்ல முடியலை அப்படின்னு நிறையா பேர் கேட்குறாங்க. ஸோ நம்ம பல்லு மட்டும் க்ளீன் பண்ணாமல் நம்ம நாக்கு பகுதியை எல்லோரும் வந்து மறந்துடுறோம். ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பல்லெல்லாம் க்ளீன் பண்ணிடுவோம், ஆனால் நாக்கு பகுதியில் நாக்கு மட்டும் பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளை கலரில் இருக்கும். ஸோ சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் நாக்கில் வந்து போய் டெபாசிட் ஆகிடும். நாக்கு வந்து ஒரு ஸ்மூத் ஸ்ட்ரக்சர் கிடையாதுங்க. ஸோ நாக்கில் வந்து டேஸ்ட் பட்ஸ் இருக்கும். ஸோ டேஸ்ட் பட்ஸ் வந்து நல்லா ஃபிங்கர் மாதிரி இருக்கும், ஃபிங்கர் மாதிரி ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ அந்த ஃபிங்கர் மாதிரி ஷேப்பில் வந்து ஃபுட் டெபாசிட் ஆகிறதுனால ஒரு கோட்டிங் மாதிரி, வெள்ளை கலர் கோட்டிங் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அதில் வந்து சல்ஃபர் பாக்டீரியா வந்து இருக்கிறதுனால, டெபாசிட் ஆகிறதுனால டெஃபினட்டாக அதனால் வாய் துர்நாற்றம் ஏற்படும். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் க்ளீன் பண்ணும்போது, பல்லை க்ளீன் பண்ணும்போது டெஃபினட்டாக நாக்கையும் சேர்த்து டங் ஸ்க்ரேப்பரை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணணும். டூத் ப்ரஷ்க்கு பின்னாடி டங் ஸ்க்ரேப்பர் வரும், அதை யூஸ் பண்ணக்கூடாது. அதை யூஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக கம்ப்ளீட்டாக சுத்தப்படுத்த முடியாது ஓகேங்களா. அது டீப்பாக க்ளீன் பண்ணாது. ஸோ டெஃபினட்டாக டங்கை க்ளீன் பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக டங் ஸ்க்ரேப்பர் வாங்கி வச்சு தான் யூஸ் பண்ணணும். ஸோ ப்ரஷ் பண்ணுறது எப்படின்னு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பல்லில் ஜென்ரலாக வெளியில் தெரிகிற பகுதியெலாம் நான் சொல்கிறேன். 3 சர்ஃபேஸஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து வெளிப்பகுதி, இது வந்து பேக் சைடு உள்பகுதி ஓகேங்களா. இது வந்து கடிக்கிற சர்ஃபேஸ், நம்ம கடித்து சாப்பிட்ற சர்ஃபேஸ். ஸோ எங்கே மேஜராக நம்மளுக்கு வந்து சொத்தை வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடித்து சாப்பிட்ற ஏரியாவில் தான் மேஜராக நம்மளுக்கு சொத்தை வருது. ஸோ நம்ம எப்படி ப்ரஷ் பண்ணணும் அப்படின்றது நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ உங்கள் ப்ரஷ்ஷை வந்து நம்ம ஜென்ரலாக எப்படி ப்ரஷ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்படி ப்ரஷ்ஷை வச்சுட்டு இப்படி தேய்க்கிறது தான் நம்ம பண்ணுற மிஸ்டேக். ஸோ இந்த மாதிரி நம்ம லாங் டேர்ம் ப்ரஷ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இந்த பகுதி, பல்லோட வெளியில் தெரிகிற பகுதியெலாம் தேஞ்சு போயிடும். இதனால தான் பல் கூச்சம் ஏற்படும் ஓகேங்களா. இதை எப்படி தவிர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா டூத் ப்ரஷ்ஷை வந்து 45 டிகிரி ஆங்குலேஷனில் வைக்கணும். 45 டிகிரினா கொஞ்சம் டில்ட் பண்ணி ஈரும் பல்லும் ஜாயின் ஆகிற ஜங்ஷன் இந்த பகுதியில் இந்த டூத் ப்ரஷ்ஷை இப்படி வைக்கணும் 45 டிகிரி ஆங்கிள்ஸில். இந்த ஆங்கிளில் வச்சுட்டு அப் அண்ட் டவுன் மோஷனில் இப்படி ப்ரஷ் பண்ணணும், ஈரையும் சேர்த்து ப்ரஷ் பண்ணணும். அதே மாதிரி கீழ் தாடையிலையும் ஈரை மேலே தூக்குற மாதிரி இப்படி ப்ரஷ் பண்ணணும். அதே 45 டிகிரி ஆங்கிள் வச்சு கீழேருந்து மேலே, கீழேருந்து மேலே
இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈரையும் க்ளீன் பண்ணுறோம், ஈரையும் சேர்த்து மசாஜ் பண்ணி க்ளீன் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி இங்கே இருக்கிற டெபாசிட்ஸ் எல்லாமும் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் தெரிகிற பகுதி எப்படி ப்ரஷ் பண்ணணும்னு நான் சொன்னேன். இப்போ வந்து பல்லோட பேக் சைடு எப்படி ப்ரஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். மேல் தாடையில் பார்த்தீங்கன்னா டூத் ப்ரஷ்ஷை வந்து வேர்ட்டிக்கலாக எப்படி பிடிச்சிட்டு இப்படி ப்ரஷ் பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி கீழ்த்தாடையில் இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பேக் சைடு நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து கடிக்கிற சர்ஃபேஸை கடைசியாக நம்ம ப்ரஷ் பண்ண போகிறோம். கடிக்கிற சர்ஃபேஸை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணணும். ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி நம்ம எப்பவுமே வந்து கடிக்கிற சர்ஃபேஸில் தான் நம்மளுக்கு கேவிட்டி அதிகமாக வரும். அதனால் இது டைம் கொடுத்து ப்ரஷ் பண்ணணும். ஸோ டெஃபினட்டாக 2 minutes அட்லீஸ்ட் நீங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும். 2 minutesே போதும், மோர் தென் எனஃப் உங்கள் ஓரல் ஹைஜீனை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு. இந்த பல்ல கிளிப் போடுறவங்க யார் யார் போடலாம்? நார்மலாகவே சரி, இப்போ எந்த வயசு உள்ளவங்க போடலாம்? ஏதாச்சும் ரொம்ப பல் சம்மந்தப்பட்ட சில பேர் பல் வந்து ரொம்ப லூஸாக இருக்கும், ரொம்ப இதாக இருக்கும், அவங்களால தாங்க முடியாது வலி, அந்த ஸ்கின் ரொம்ப வந்து லைட்டாக இருக்கும். ஸோ அதுமாரி இருக்கிறவங்களுக்கு எந்தெந்த மக்கள் வந்து இது பயன்படுத்தலாம், யார் யார் யூஸ் பண்ணலாம் அந்த பல் கிளிப் ட்ரீட்மெண்ட்? இவங்க தான் பண்ணணும்னு அப்படின்னு எதுவும் பர்டிகுலராக இல்லைங்க. நிறையா பேருக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் லெவல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், க்ரௌடிங் அதிகமாக இருக்கிறதுனால சரியாக பேச முடியாது, பல்லில் வந்து நிறையா கேப் இருக்கும். அவங்கெல்லாம் வந்து டெஃபினட்டாக கிளிப் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். பட் கிளிப் ட்ரீட்மெண்ட் இந்த பர்டிகுலர் ஏஜ் குரூப் தான் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. சில குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6லேருந்து 8 வயசுலேயே வந்து கிளிப் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடணும். ஏன்னா வந்து அவங்களோட தாடையோட வளர்ச்சி மிகவும் அதிகமாக இல்லாட்டி மிகவும் கம்மியாக இருக்கிறதுனால கிளிப் ட்ரீட்மெண்ட் மூலியமாகவே நான் சர்ஜிக்கலாக எந்த விதமான சர்ஜரியும் பண்ணாமல் கிளிப் ட்ரீட்மெண்ட் மூலியமாகவே தாடையோட வளர்ச்சியை கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வந்துட முடியும். அவங்களோட க்ரோத்தை வந்து மாடிஃபை பண்ணி கிளிப் ட்ரீட்மெண்ட் மூலியமாகவே அதை சரி செஞ்சிடலாம். இதுவே அந்த டைமில் அவங்க டென்டிஸ்ட்டை கூப்பிட்டு போய் காட்டலை அப்படின்னா 18 இயர்ஸ்க்கு மேலே அவங்க சர்ஜரி பண்ணுற மாதிரி தான் இருக்கும், தாடை சர்ஜரி பண்ணுற மாதிரியாக ஆகிடும். ஸோ அதை வந்து 6 to 8 இயர்ஸ்லேயே அவங்க கூட்டிகிட்டு வந்துட்டாங்க டென்டிஸ்டில் அப்படின்னா அதை வந்து சர்ஜரியை வந்து தவிர்த்திடலாம். அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா சில குழந்தைங்கள பார்த்தாலே நாங்கள் வந்து சொல்லிடுவோம், இந்த மாதிரி 11 to 13 இயர்ஸில் வந்து கிளிப் ட்ரீட்மெண்ட் எல்லா பெர்மனெண்ட் பல்லும் வெளியில் வந்தோன்னே, எல்லா நிரந்தர பல்லும் வெளியில் வந்தோன்னே கிளிப் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டால் போதும் அப்படின்றது நாங்கள் பார்த்து சொல்லிடுவோம். அதே மாதிரி சில குழந்தைங்களுக்கு வந்து ஹேபிட்ஸ் இருக்கும், அதாவது விரல் சப்புற ஹேபிட், வாயால் மூச்சு விடுற ஹேபிட், இல்லாட்டி நாக்கால் பல்லு ஏற்றுற ஹேபிட்டு, இல்லாட்டி நெயில் பைட்டிங் ஹேபிட், நகம் கடிக்கிற ஹேபிட், இதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க கண்ட்ரோல், பேரண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அதை வந்து ஸ்டாப் பண்ணணுன்னு பார்ப்பாங்க. ஆனால் அது வந்து 3 இயர்ஸ்க்கு மேலேயும் அவங்க வந்து அதை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்கன்னா டெஃபினட்டாக டென்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு வரணும். அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் கிளிப் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். அதெல்லாம் வந்து அந்த டைம்லேயே ஸ்டாப் பண்ணிடலாம். அது தவிர்த்து அடல்ட்ஸ் இந்த மாதிரி 30 வயசுக்கு மேலெல்லாம் போடலாமா கிளிப்லாம் நிறையா பேர் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக போடலாம். நாங்கள் வந்து பார்க்க போகிறது வந்து அவங்களோட எலும்போட அடர்த்தி எவ்வளோ இருக்குது அப்படின்றது தான். ஜாப் ஓட ஹெல்த் எப்படி இருக்குது, ஈரோட ஹெல்த் எப்படி இருக்குது, இதெல்லாம் அசஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு அது வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக அவங்களும் 60 வயசு வரைக்கும் கிளிப் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய பேருக்கு வந்து இப்போ சமீபத்திய காலத்தில் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கும் சரி, ரொம்ப சின்ன பசங்களுக்கும் சரி அதிகமாக இருக்கிற பிரச்சனைனா அந்த பல்ல வந்து நிறைய பேருக்கு மஞ்சள் வருது, இந்த மஞ்சள் கரை. அதை எப்படி மேம் நீக்க முடியும்? ஸோ இந்த பல்லில் படிகிறது இந்த காரை அப்படின்னு சொல்லுவோம். கரையும் இருக்குது, காரையும் இருக்குது. ஸோ காரைனா என்னன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். சாப்பாடு வந்து டெஃபினட்டாக வந்து நம்ம சுத்தப்படுத்துறது எப்படின்னு நான் காட்டினேன். ஆனால் அதில் வந்து ஒரு போர்ஷன் நான் விட்டுருப்பேன். என்னென்னா 2 பல்லு இடுக்க வந்து உங்களால் டெஃபினட்டாக ப்ரஷ் பண்ண முடியாது. ஏன்னா அங்கே வந்து ப்ரஷ்ஷோட பிரிசில்ஸ் வந்து ரீச் ஆகாது, சரியாக சுத்தப்படுத்த முடியாது. ஸோ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பல்லுக்கும் ஈருக்கும் நடுவில் இருக்கிற கேப்பில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு வந்து டெபாசிட் ஆகிட்டே இருக்கும். அது வந்து கல் மாதிரி காரையாக படிஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ அந்த காரை தான் வந்து உங்களுக்கு பல்லு வந்து மஞ்சளாக தெரியறதுக்கு காரணம். அது ஒரு காரணம். 2வது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பல்லு தேய்க்கும் போது ரொம்ப ஹார்ஷாக ப்ரஷ் பண்ணுறீங்க, ரொம்ப அழுத்தமாக ப்ரஷ் பண்ணுறீங்க அப்படின்னா பல்லோட வெளி லேயர் இனாமல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சு போயிடும். ஸோ கரைஞ்சு போகிறதுனால பல்லோட 2வது லேயர் அது மஞ்சள் கலரில் இருக்கும். ஸோ அது வெளியில் தெரியறதுனால உங்களுக்கு வந்து பல்லு மஞ்சளாக தெரியலாம். அடிக்கடி வந்து பல்வலி வர காரணம் என்ன மேம்? சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நிறைய பல்வலி வரலாம். சரி, அவங்களாம் சாக்லேட் சாப்பிட்றாங்க, சரி ஓகே. பட் இருந்தாலும் யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய பேருக்கு வருது, வயசானவங்களுக்கு வருது, முக்கியமாக வந்து பெண்களுக்கு வந்து பெண்களுக்கு தான் அதிகமாக வருது இதெல்லாம். ஸோ அதெல்லாம் எப்படி மேம் கையாளுறது? ஏன் வருது அதெல்லாம்?
ஸோ பெயினுன்றது பார்த்தீங்கன்னா நிறையா ரீசன்ஸ்னாலே இருக்கலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக காமனாக இருக்கக்கூடியது வந்து பல் சொத்தைனால இருக்கலாம். ஸோ பல் சொத்தை வந்து ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் இருந்ததுன்னா அது வந்து டெஃபினட்டாக பெயின் கொடுக்காது. ரொம்ப கேர்லெஸ்ஸாக அதை வந்து பார்க்காம விட்டுட்டாங்க அப்படின்னா தான் அட்வான்ஸ் ஸ்டேஜஸில் அது போக போக தான் அவங்களுக்கு வந்து பல்லோட 3வது லேயர் வரைக்கும் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா பல்லோட நரம்பு பாதிக்கப்படும். அதனால தான் வந்து பல் வலி ஏற்படுறது. ஓகே, செகண்ட் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஞானப்பல். ஸோ 22 வயசுக்குள்ளே இருக்காங்க, அந்த டைமில் அவங்களுக்கு வந்து பல் வலி ஏற்படுது கடைசி ரீஜனில் அப்படின்னா அது வந்து ஞானப்பல் வளர்ந்து வரதுனால கூட இருக்கலாம். This summer, meet the magical mermaids at VGP Marine Kingdom from April 12th to May 31st, 2024.